மாடுங்கன்னு வச்சுருக்கீங்க? இவ்வளோனா எவ்வளோங்கண்ணா கரெக்டாக? 50 இருக்குங்களா? இது ஒன்றும் பண்ணாதா? பண்ணாத இன்னும் கையில் கிடச்சோன்னா ஆள் நல்லா தூக்கி வீசிடுறேன். தூக்கி வீசிடுமா? தூக்கி வீசுகிற ஆள் முடிஞ்சது. ஐயோ, ஆனை பார்த்துருக்குறேன். இந்த நிறைய பெரிய புலி இதெல்லாம் பார்த்துருக்குறேன். புலி பார்த்துருக்கீங்களா? கொண்டுருமா? ஆமாம். இப்போ இது புலியில் இருக்குங்கிறாங்க, அது மாதிரி வருமா? கண்ணிலே பார்த்துட்டு தூக்கிட்டு ஓடிடுதுங்களா? அது எதுக்குங்கண்ணா அந்த மாட்டுக்கு மணி கட்டி விட்டுருக்கீங்க? அது எங்கே போனேன்னா ஒரு கடல் போனேன்னா சத்தமானா அந்த மாடு அங்கே வரதுன்னு போட்டு அப்படி. ஆனால் எல்லா மாட்டுக்குமே கட்டல. அந்த மாடை ஃபாலோ பண்ணி இப்போ முன்னாடி மாடெலாம் வந்துருமா? அதாவது அதுக்கு வந்து மேஸ்திரி அது கூட ஒரு 10 மாடு சேர்ந்துட்டு போகுங்களா? அந்த மணி சவுண்ட் இருக்குங்களா? நீங்கள் பாட்டுக்கு பின்னாடி அவ்வளோ தூரத்தில் வந்துட்டுருக்கீங்க, அது பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்கு. என்ன பண்ணுறேன்? பழக்கமா? பழக்கம் தான். போயிட்டு இருக்கு. நாங்கள் அங்கே ஆள் கூட பேசிட்டு இருக்கோம். நானும் நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து வரீங்க, அது பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்கு. நீங்கள் எத்தனை மணிக்குங்கண்ணா மேய்க்க போயிட்டு வருவீங்க? நாங்கள் வர்றப்போ 6 மணியில் 5 மணிக்கு 5 மணிக்கே கிளம்பிடுவீங்க? ஊர் வந்துடுவான். எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? எங்கே அங்கேயா? இப்போ காலையில் இப்போ ஒரு 8 மணிக்கு. 8 மணிக்கு கரெக்டாக கிளம்பிட்டு சாப்பாடெல்லாங்கண்ணா? சாப்பாடெல்லாம் அது இப்போ சின்ன. இப்போ சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மட்டும் கொண்டு போயிடுறீங்களா? ஆமாம். இப்போ எத்தனை மாடுங்கன்னு வச்சுருக்கீங்க? இவ்வளோனா எவ்வளோங்கண்ணா கரெக்டாக? 50 இருக்குங்களா? அது பாட்டுக்கு போகுது. ஆனால் இது மாதிரி சமயத்தில் இது யானை மாதிரிலாம் வந்திருக்காங்கண்ணா நீங்கள் மேய்க்கிறப்ப? எல்லாம் வருது. எல்லாமே வருமா? ஆமாம். அப்போ என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஒரு பக்கம் ஒதுங்கி போக வேண்டியதுதான். அது ஒன்றும் பண்ணாதா? பண்ணாத இன்னும் கையில் கிடச்சோன்னா ஆள் நல்லா தூக்கி வீசிடுறோம். தூக்கி வீசிடுமா? தூக்கி வீசுகிற ஆள் முடிஞ்சது. ஐயோ. ஆமாம். அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நம்ம மாடு மேய்க்கும். அதுக்கெல்லாம் தோணுதுக்கு தான் மாடு மேய்க்கும் பாங்காட்டுக்குள்ளே போகணும். நீங்கள் என்னென்ன விலங்குண்ணா பார்த்துருக்கீங்க இப்படி மாடு மேய்க்கும்போது? ஆனை பார்த்துருக்குறேன். இந்த நிறைய பெரிய புலி இதெல்லாம் பார்த்துருக்குறேன். புலி பார்த்துருக்கீங்களா? பார்க்காம. ஐயோ, யானைகிட்ட கூட ஏதாவது ஒன்று தப்பிச்சிடலாம், இந்த புலியெல்லாம் விடாது ஏங்கண்ணா பார்த்துருச்சுண்ணா? இதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் அது மாட்டையில் எதுவும் பண்ணிடுறதாங்கண்ணா? மாட்டையில் கொண்டுருமா? ஆமாம். அது மாதிரி கொண்டிருக்காங்கண்ணா? கொண்டாது என்னண்ணா கிடைச்ச போதும். ஐயோ, இங்கே புலி என்னென்ன இருக்குது? நரி இருக்குது, புலி இருக்குது, கரடி எல்லாமே இருக்குது. பாங்காது. ஆனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பத்திரமா போகணும். வராதவங்களா வழி தெரியாதவங்களா வந்தாங்கன்னா அவ்வளோ மாட்டிக்குவாங்க. ஆமாம். நாங்களும் உஷாராக போயிட்டு உஷாராக வரணும். நாங்களும் என்னென்ன இந்த தைரியம் மேலே போகிறதில்ல, பயத்தோட தான் போயிட்டு வரீங்களா? ஆமாம். ஐயோ, பயத்தோட போயிட்டு வர்றேன் தான். துணை போடுறது தான். நீங்கள் எத்தனை வயசுல இருந்துங்கண்ணா மாடு மேய்ச்சிட்ருக்கீங்க? நாங்கள் ஒரு 15 வருஷத்துலேருந்து 15 வயசுலேருந்தே மேய்ச்சிட்ருக்கீங்களா? அப்போ இல்லை, ஆனால் சின்ன பையன்லேயே உங்களுக்கு தனியாக விட்டுருவாங்களா? யார்? அப்போ சின்ன பழகும்போது முதல் டைம்லாம் போகும்போது அப்பா அம்மாலாம் வந்துடுவாங்களா கூட? கூடியெல்லாம் வர மாட்டாங்க. தனியாக சின்ன பையன்லேருந்தே தனியாக தான் போய் மேய்ச்சிட்ருக்கீங்களா? ஆமாம். அப்புறம் துணை போயிட்டு வரேன். அப்படின்னா நிறைய டைம் யானையெல்லாம் பார்த்துருப்பீங்க? நிறைய ஆனை இப்போ தான் பார்க்குறான். இப்போ தான் பார்க்குறீங்களா? 10 பேர் இருக்கிறது தான். கிடச்சிட்டேன்னா நாங்கள் ஒரு பக்கம் இப்படி அப்படி இருந்தால் நாங்கள் ஒரு பக்கம் ஒதுங்கி போயிட்டே இருக்க வேண்டியதா? நேருக்கு நேரம் வந்திருக்காங்கண்ணா? நேருக்கு நேரம் வருது. அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ என்ன நாங்கள் ஒரு பக்கம் ஓட வேண்டியதா? நாங்கள் அப்போ மட்டும் என்னண்ணா இது ஆனால் மாடெல்லாம் காட்டி கொடுக்குமாங்கண்ணா சத்தம் போட்டு அது மாதிரிலாம்? மாடு கொஞ்சம் அதெல்லாம் ஆணைக்கு நிலை கண்டான மாடெல்லாம் ஓடிடுங்களா? இது மாட்டி அடிச்சிருமா? அது அடிச்சிருமா? ஆமாம். ரொம்ப கஷ்டம்தான் போல. கைக்கு கிடைச்சும் போது முடிஞ்சது. அச்சோ. ஆனால் அங்கே பாருங்கள், அது பாட்டுக்கு மாடுகளாம் அமைதியாக வந்துட்டுருக்குங்க. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு. இங்கே முக்கால்வாசி பேர் மாடு ஆடு இதெல்லாம் தான் ஏங்கண்ணா. அதுக்கப்புறம் விவசாயம். எப்படி இருக்கு பாருங்க மக்கள். அந்த ஊர் இருக்குல்லங்க, அங்கேருந்து
இப்போ இந்த மலையை தாண்டி போயிருக்கீங்களாங்கண்ணா? மழை தாண்டி தூரம் போயிடும். வெகு தூரம் போயிருக்கீங்களா? அவர் சொல்லும் போதே சொல்லி தான் விட்டார். அவர் போகிற வேகத்துக்கு உன்னால் போக முடியாது, மலை வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடு, ஏன்னா அவர் ரொம்ப உள்ளே போயிடுவார் அப்படின்னாரு. 3 கிலோமீட்டருக்கு மேலே போயிருவீங்களாம்மா? நாங்கள் போயிடுவோம்ல, சரியான தூரம் போயிடும். சரியான தூரம் போயிருவீங்களா? சவுண்ட் விட்டாவே பேச்ச கேட்கும் ஏங்கண்ணா? ஓட்டா இது டம்ளரில் அப்படியே இது மாதிரி மணி மாதிரி கட்டி சூப்பராக இருக்குது. அதுவே டைம் ஆயிடுச்சுன்னா வர ஆரம்பிச்சோம்னா நீங்கள் கூப்பிடுவீங்களாங்கண்ணா? அதுமாதிரி மேய்ஞ்சிட்டேன்னா அதுமாதிரி டைம் ஆகிடுச்சுன்னா திரும்பிட்டு வந்துடும். நாங்களும் இப்போ டைம் ஆகி நம்மளுக்கு தெரியுமில்ல. ஆமாம் ஆமாங்க. அந்த பக்கம் போன கூட மணியெல்லாம் பார்க்க மாட்டீங்க, வானத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிங்க. இப்போ இது ஆனால் பால்லாம் கறக்க மாட்டீங்க, ஏன்னா ஊற்ற முடியாதுல்ல, கீழேலாம் கொண்டு போய். கீழேலாம் ஊற்றுறது இல்லைண்ணா. வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கிங்களா? வீட்டுக்கு மட்டும் வச்சுட்டு மிச்சதெல்லாம் விற்றுருவீங்க சேல்ஸுக்கு? எல்லாம் விற்கிறதில்ல, கண்குட்டி கொடுக்க வேண்டியது, நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டியது. மக்கள் எப்படி போயிட்டுருக்கு பாருங்க, கரெக்டாக வழித்தடத்தை பிடிச்சே வந்துட்டுருக்கு. இவங்க பாருங்க, அண்ணா அங்கே போயிட்டுருக்காரு, நீங்களாம் பாருங்க எப்படி சூப்பராக வரானுங்க, எப்படி வந்துட்டுருக்கான் பாருங்களேன். அப்பா சூப்பராக இருக்குது மக்கள் மாட்டை தொடும்போது. 50 மாடு இருக்காமாங்க மொத்தம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அண்ணன் ஆடு மேய்ச்சிட்டு வராரு. எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு இங்கே வந்துடுவீங்க? 8 மணிக்கு போய் 8:30க்கு போயிட்டு 6 மணிக்கு தான் வருவோம். இது ஆடு எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? இன்னொரு 13 தான் இருக்குது. சரி சரி. இது யானையில் வருமாங்க ஐயா? ஆணியெல்லாம் கண்டிப்பாக வரும். ஆணியெல்லாம் பார்த்துட்டு தான் வருவோம். அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை ஒரு பக்கம் ஓட வேண்டியது, ஓடி தான் ஆகணும். நின்னாலும் அடிச்சிருந்தானே? அடிச்சாரு பாரு. இப்போ முந்தானத்துக்கு இப்படி எட்டி பழத்தில் ஒரு ஆள் அடிச்சிருச்சு. ஐயோ, அடிச்சிருச்சுங்களா? அடிச்சிருச்சு. இப்போ இது புலியில் இருக்குங்கிறாங்க, அது மாதிரி வருமா? பார்த்துட்டு வர்றோம். கண்ணிலே பார்த்துட்டு வரீங்களா? ஆனால் ஆடெல்லாம் மாடு கூட எப்படியாச்சும் அது பெருசாக இருக்கு, ஓடி அது வந்ததுன்னா தூக்கிட்டு ஓடிடுது. தூக்கிட்டு ஓடிடுதுங்களா? ஓடிடு, ரொம்ப கஷ்டமாட்டு இருக்கு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, போயிட்டு வரேங்க, பார்த்துருங்க. அவ்வளோதான் மக்கள், இதுக்கு மேலே ஒரு மலைப்பகுதிக்கு போக போகிறாருங்க. அவ்வளோ தூரம் என்னால் போகவும் முடியாது, போயிட்டு திரும்ப வரவும் முடியாது. ஏன்னா அவர் 3-4 கிலோமீட்டருக்கு மேலே போக வராமாங்க. அதுவும் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காரு பாருங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் மக்கள். இந்த வீடியோ லைக்குக்காக போட்டேன். உனக்கு ஏன்னா ஒருத்திங்க கஷ்டப்பட்டு அதை காமிச்சா உனக்கு லைக் வரும், அப்படி இப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கழுவி ஊற்றுவீங்க கண்டிப்பாக. நான் அதுக்காகலாம் போடலிங்க, உண்மையாக மனசை தொட்டு சொல்கிறேன். அது போட்ட ரீசனே அதுதான். அந்த ஊர் மக்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, அவங்கள தெரியப்படுத்தணும். ஏன்னா நான் எத்தனை வீடியோவோ போட்டுட்ருக்கேன், அதனால சரி இது தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் போடுறேன். நான் போடலாம், நிறையா வீடியோ போட்டுட்ருக்கேன், அதெல்லாம் ஒரு கண்டென்ட் மாதிரி பார்க்குறனாலும் சரி, நீங்கள் எப்படி நினச்சிங்கனாலும் சரி. ஆனால் அது எனக்கு இந்த ஊர் மக்களை பர்சனலாக பிடிச்சிருச்சு, அதுக்காண்டு தான் இந்த வீடியோவே போடுற மக்கள். ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா அந்த புலி, இந்த யானை இதெல்லாம் வந்துச்சுன்னா பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துருக்கேங்கிறாரு. ஏன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. ஏன்னா சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குள்ளே எல்லாமே இருக்குங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி போய் அவர் பாருங்கள் எவ்வளோ தைரியமாக மாடு மேய்ச்சிட்டு வர்றாரு. ஆனால் அப்பயும் சொல்கிறாரு பாருங்கள் ஒன்று, நானே பயந்து தான் தம்பி போவேன், ஏன்னா நம்மளும் மனுஷன் தானே அப்படிங்கிறாரு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்குங்க. நம்மளோட இப்போ நம்ம முன்னாடி யானை நின்றுச்சுன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவங்களுக்குலாம் தெரியும்ல எப்படி தப்பிக்கணும், என்ன பண்ணணும். அப்படியே சொன்னார், கரடி வந்துருச்சுன்னா ஒரு கத்தி கையில் கொண்டு போவாங்க, அது விர வெட்டுறதுக்கு. அந்த கத்தி வச்சு இப்படி தேய்ப்பாங்களாம்மா கீழே, அது தேய்ச்சா அந்த சவுண்டுக்கு அது ஓடிடும். அப்புறம் யானை வந்துச்சுன்னா இன்னொருத்தர் சொன்னார்ல, அவர் அந்த என்னது லெஃப்ட் சைடு ஓடணும், உடம்பு லெஃப்ட் சைடு திருப்பாது அப்படின்னு. அது மாதிரி நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இருந்தாலும் ஆனால் ரிஸ்க்கு தாங்க. இங்கே இருக்க மக்களுக்கெலாம் போய் இந்த மாடு மேய்ச்சிட்டு வர்றது, இந்த விவசாயம் பார்க்குறது எல்லாமே ரிஸ்க்கு தான் கொஞ்சம். சரி மக்கள், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு, ஒரு ஷேர் பண்ணிட்டு, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனே வரும்.